ஹாய், வாங்க பீனட் பட்டர் செய்யலாம் வீட்லேயே ஈஸியாக. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்வீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ அளவுதான்றதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பீனட் பட்டர் வேணுமோ அவ்வளோ வேர்க்கடலை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த காஃபி கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிதமான தீயில் வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா க்ரன்ச்சியாக ஆகிற அளவுக்கு வறுக்கணும். சவுக்குன்னு இருக்கக்கூடாது. அது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஆற வச்சு இதோட தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக நீக்கிடணும். தோலே இருக்கக்கூடாது. தோலை எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை சேர்த்து இதை நீங்கள் அப்படியுமே அரைக்கலாம். நான் இது கூட ஒரு பிஞ்ச் கல்லுப்பும் கொஞ்சமாக தேனும் சேர்த்து அரைக்கிறேன். இது ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இதை மிக்சியில் இன்டர்வல் கேப் விட்டு விட்டு அரைங்க. ஏன்னா மிக்ஸி சூடாகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுத்து அரைங்க. முதல்ல இந்த மாதிரி பவுடர் ஆகும். அப்படியே அரைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே அப்படியே உங்களுக்கு ஆயில் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா பட்டர் மாதிரி ஸ்மூத்தாக அரைகிறது தான் கன்சிஸ்டன்சி, வேறு எதுவும் கிடையாது. குறப்பாக இருக்கிறது பிடிக்கும்னா நீங்கள் குறப்பான ஸ்டேஜில் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பட்டர் ஸ்மூத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் அப் டு 1 மந்த் உங்களோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் ப்ரெட் மேலே அப்படியே தடவி கூட சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.